கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வேளையிலே ஆண்டுடைய வருகையில் நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான அடிப்படை தகுதிகள் என்ன என்பதை பற்றி நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது தெய்வீகமான ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார் என்றால் தகுதிப்படுத்துகிறார். தகுதி பார்த்து இயேசு நம்மை ரட்சிக்கவில்லை. ஆனால் அதற்கு பின்பு நம்முடைய ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவத்திற்கும் சில தகுதிகள் அவசியமானதாக இருக்கிறது. அந்த வகையில அவனுடைய வருகையில நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான அடிப்படை தகுதிகள் என்ன என்று 7 குறிப்புகளை நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து படிக்க இருக்கிறோம். முதலாவது, மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த மறுபடி பிறத்தல், மனம் திரும்புதல் என்பது பரலோக ராஜ்யத்தோடு தொடர்புடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தம்முடைய ஊழியத்தை தொடங்கின பொழுது அவருடைய முதல் பிரசங்கத்தினுடைய முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்பதுதான். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் நாம் கடந்து செல்வதற்கான பிரைமரி குவாலிபிகேஷன்ஸ், அடிப்படை தகுதிகள்ல முதல் தகுதி, நாம மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:38 நாம் வாசிக்கிறோம். அதாவது, நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய மனிதனாகிய பேதுரு பெந்தெகோஸ்து நாளிலே கூடி வந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, அப்ப மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை தான் பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். 38ஆம் வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த நடத்தை பெறுவீர்கள். இங்க நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறதான மக்கள் யார்? பெந்தெகோஸ்தே நாள் என்பது அறுவடையின் பண்டிகை. எருசலேம் தேவாலயத்திற்கு கிட்டத்தட்ட 17 தேசங்களில் உள்ள யூதர்கள் மற்றும் யூத மார்க்க அமைந்தவர்கள் வேத பிரமாணத்தில் சொல்லப்பட்டதான பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிறாங்க. இவர்கள் யாரும் தேவனை அறியாதவர்கள் அல்ல. தலைமுறையாக ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்கிறதான யூத மக்களை பார்த்து பேதுரு சொல்கிறார், நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அப்படியானால் அப்போ கர்த்தரை அறிந்த மக்களே மனம் திரும்ப வேண்டும் என்று பேதுரு பிரசங்கம் பண்ணுவாரானால், தேவன் என்பதையே அறியாமல் பலவிதமான பழங்கதைகளையும் பாரம்பரியங்களையும் நம்பிக்கொண்டு இருளிலே மூடத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு உலக மக்களுக்கும் மெய்யான மனம் திரும்ப ரட்சிப்பு மிகவும் அவசியம். நம்ம ரட்சிக்கப்பட்டதால சபையில் இருக்கோம். நம்ம உடனே கேட்கலாம், அவனுடைய வருகைக்கு போனதுக்கு மனம் திரும்பதை பற்றி ஏன் பிரசங்கம் பண்றீங்க? நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி மேற்படிப்புக்காக கல்லூரிக்கு செல்ல வேண்டுமானால், உயர்கல்விக்கு செல்ல வேண்டுமானால், அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, பள்ளி கல்வியில் தேர்ச்சி பெற்று 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து அந்த மேற்படிப்புக்கு தேவையான பர்சன்டேஜ் மதிப்பெண் பெற்றிருந்தால் மட்டும்தான் மேல போக முடியும். அதுபோல அடிப்படை தகுதி மனம் திரும்புதல் தான். ரட்சிப்பின் அனுபவம் தான் நம்ம என்ன செய்கிறது என்றால் ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பு அடைந்திருந்தால் மட்டும்தான், மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் மட்டும்தான் நம் ஆண்டவருடைய வருகைக்கான தகுதியை பெறுகிறோம். பொதுவா இயேசு வரார்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. இயேசு கிறிஸ்து வருகிறார். நாம் மனம் திரும்பி பாவத்தை விட்டு கர்த்தரிடத்திலே வர வேண்டும் என்று பிரசங்கம் பண்ண வேண்டும். இரண்டாவது,
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் மிகவும் பழக்கமான வசனம். ஆண்டு சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் உங்களுக்கு கை கொள்ளும்படி போதிங்கள் என்று சொல்கிறார். அப்ப மூழ்கி ஞான ஸ்நானம் என்பது அவனுடைய வருகைக்கு செல்வதற்கான இரண்டாவது தகுதி. ஞானஸ்நானம் என்பது ஒரு பாரம்பரிய உபதேசம் கிடையாது. ஞானஸ்நானம் என்பது ஒரு பழமையான உபதேசம் கிடையாது. மாறாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்து சென்ற உபதேசம். ஒவ்வொருவருக்கும் நாம் அதை போதிக்க வேண்டும், அதை கை கொள்ளும்படி அவளை வழிநடத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவள் பின்பற்றும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இயேசு நேரடியாக சொன்ன வார்த்தை. அப்ப ஞானஸ்நானம் பெற்றாதான் பரலோகத்துக்கு போக முடியும். வருகை எடுத்துக்கொள்ளப்படாத தகுதி ஞானஸ்நானம் பெறணும். இன்னைக்கு பாரம்பரியமாக பெயர் கிறிஸ்தவ சபைகளில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், நான் ஒரு தடவை ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நான் ஏன் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதுதான் வேதவசன உபதேசம். அதை நாம் தவறாக பின்பற்றினால் அது திரும்பவும் செய்யணும். இப்போ படிக்கிற மாணவர்கள் ஒரு மேத்தமேட்டிக் ப்ராப்ளம் ஒண்ணு தவறா போட்டாங்கன்னா, எப்படி நான் போட்டதுதான் சொல்லக்கூடாது. அதை சரிப்படுத்தி மீண்டும் சரியாய் செய்ய வேண்டும். சாதாரண கல்விக்கே தவறானதை திருத்திக் கொள்ள வேண்டுமானால் பரலோக ராஜ்யம் வரைக்கும் கொண்டு செல்கிறதான பரிசுத்த உபதேசத்தை நாம் சரியாய் பின்பற்ற வேண்டும். அது ஆண்டு சொல்றாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம். இன்னைக்கு பல பேர் பல விதங்களில் இந்த ஞானஸ்நானம் என்கிறதான உபதேசத்தில் பல விதமான குளறுபடிகள் இருக்கிறது. தேவனுடைய நீதியாகிய மூழ்கி ஞானஸ்நானம் என்கிறதான புத்தகத்தை அடியேன் வெளியிட்டிருக்கிறேன். சுமார் 120 பக்கங்கள் அடங்கியதான அடிப்படை அந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம். அன்பானவர்களே, அப்போ ஞானஸ்நானம் என்பது மிக பிரதானமான போதனை. அதை சரியாக ஆண்டவர் சொன்ன அடிப்படையில், கர்த்தர் நமக்கு போதித்த அடிப்படையில் நாம் பின்பற்ற வேண்டும். மூன்றாவது அடிப்படை தகுதி, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே அப்போஸ்தலர் 2:38 இருக்கு, நீங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்த வரத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு சொல்கிறார். அதே போல யோவான் 3:5 நாம் படிக்கிறோம், ஜலத்தினாலே பிறக்கணும், அப்புறம் ஆவியினாலே பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பற்றியதான காரியங்கள் இன்றைக்கு பேசு பொருளாக, விவாத பொருளாக, கேலியான விஷயமா இருக்கிறதை தவிர அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்கிறதான விருப்பமும் எதிர்பார்ப்பும் வாஞ்சையும் இன்றைக்கு பல பேர்ட்ட இல்லை. அந்நிய பாஷையை கேள்வி செய்கிறவர்கள், அபிஷேகத்தின் நிறைவை கேள்வி செய்கிறவர்கள் சபைகளை மலிந்து விட்டார்கள். ஆண்டு சொல்லிக் கொடுத்திருக்காரு, அதாவது தேவனுக்கு எதிராய் சொல்லப்பட்ட தூஷணங்கள் மன்னிக்கப்படலாம், தேவ ஆவியானவருக்கு எதிராய் பேசப்படுகிற எந்த தூஷணத்துக்கும் மன்னிப்பு கிடையாது என்று இயேசு சொல்லியிருக்கார். ஆகவே பரிசுத்த ஆவியின் நிறைவை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை யூத மக்களுக்கு பேதுரு சொல்லுகிறார். தேவ ஆவியினாலே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ள யூத மக்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அதை அப்படியே பின்பற்றுகிற மக்களை பார்த்து பேதுரு சொல்றாரு, நீங்கள் அபிஷேகத்தின் நிறைவை பெற வேண்டும். அப்படியானால் இவரை தேவனை பற்றிய எந்த விதமான தெளிவும் இல்லாமல் கண் சொருகி போன நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறத புறஜாதியான நாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இனி அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆவியின் நிறைவிலே வாழ்வதுதான் அவனுடைய வருகைக்கு நாம் கடந்து செல்வதற்கான மிக முக்கியமான தகுதிகளில் ஒன்று. ஆதி திருச்சபை அப்படி இருந்தது. ஆதி சபை அனலுள்ளதாக இருந்தது. ஒவ்வொரு ஊழியர்கள், ஒவ்வொரு விசுவாசிகள் அனலுள்ளவர்களாக இருந்தார்கள். பவுல் போதிக்கும் பொழுது ஆவியிலே அனலாய் இருங்கள் என்று போதிக்க எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆவியானுடைய நிறைவும், அந்நிய பாஷையின் நிறைவும், தேவ ஆவியானுடைய வரங்களின் நிறைவும், கனிகளின் நிறைவும் நம்ம என்ன செய்கிறது என்றால் அவனுடைய வருகை நாளுக்காய் ஆயத்தம் செய்கிறது. உண்மையில இயேசு பரமேறி போய்
தேற்றவாளனாகிய ஆவியானவரை ஆவிக்குரிய சபையிலே அனுப்பி வைத்ததற்கான ஒரே காரணம் சபையாகிய மணவாட்டியை வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்காக தான். அதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பற்றி நாம் அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. ஒரு தடவை நான் அபிஷேகம் பெற்றாச்சு, நான் ஏன் ஆவியில் நிறைய வேண்டும், நான் ஏன் அந்நிய பாஷை பேச வேண்டும், சும்மா சாதாரணமா ஜெபித்தால் போதாதா, கத்தி கூப்பாடு போட வேண்டுமா என்றெல்லாம் கேட்கிறதான விவாதிக்கிறதான மக்கள் கூட்டம் பெருகிவிட்டது. இன்றைக்கு கிறிஸ்தவம் ஃபேஷன் ஆகிவிட்டது. திருச்சபைகளை கைத்தட்டுவது குறைந்து விட்டது, அந்நிய பாஷை பேசுவது குறைந்து விட்டது. அபிஷேகத்தின் நிறைவிலே மக்கள் யாராகி நிறைந்தால் மற்றவர்களை வேடிக்கை பார்க்கிறார்கள். கர்த்தருடைய வருகை சமீபம். ஆகவே ஒவ்வொரு ஆத்துமாவும் பரிசுத்த ஆவியின் நிறைவிலே வளர வேண்டும். 4வது குறிப்பு, வேறுபாட்டின் அனுபவத்தோடு வாழ வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பேதுரு தேவ ஜனங்களாகிய யூத மக்களை பார்த்து மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த வேறுபாட்டின் அனுபவத்தை பற்றி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் கீழே உள்ள பகுதியை படிக்கும் பொழுது தேவனுடைய மனிதனாகிய பவுல் எவ்வளவு தெளிவாய் அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் வேறுபட்டு வாழ வேண்டும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நாம பாவத்தை விட்டாச்சு, ஆனால் பாவ அனுபவத்தோடு வாழ்கிற மக்களுடைய அந்த ஐக்கியத்தை விடணும். அப்படி நம்ம உலகத்தை விட்டு போயிட முடியுமா? இல்ல. அதாவது ஆண்டவரை அறியாத மக்களோடு நாம் வைத்திருக்கிற தொடர்பின் அளவு குறைய வேண்டும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசத்துடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கு அனுமதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? இன்றைக்கு பல விசுவாசிகளும் அவிசுவாசிகளோடு உள்ள ஐக்கியத்துல தான் இருக்கிறாங்க. உலக மக்களோட நம்ம பேசவே கூடாதுன்னா பேச வேண்டும். ஆனால் நட்பு பாராட்டுவது, ஐக்கியம் பாராட்டுவது, ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்வது, இவைகளை தேவ ஜனங்கள் உலகத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று பவுல் சொல்கிறார். அப்ப நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடியினால அசூசியான காரியங்களை விட்டு நாம் வேறுபட்டு வாழ வேண்டும். நம்ம உலகத்தை விட்டு போயிட முடியாது. ஆனா உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் அசுத்தங்கள் நம்மை அணுகாதபடி காத்துக் கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்றும், தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்கிறான் என்றும் தேவனுடைய மனிதனாகிய யோவான் எழுதுவதை நாம் வேதத்தை படிக்கிறோம். 5வது குறிப்பு, ஆவிக்குரிய சபையில் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே தேவனுடைய மனிதன் அங்கே குறிப்பிடுகிறார். அதாவது சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் என்று பவுல் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, அப்ப சபை கூடி வருவது என்பது மிக பிரதானமான ஒரு விஷயம். இது எதை காண்பிக்கிறது என்றால், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற தேவ ஜனங்கள் ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கமாக இருக்க வேண்டும். சபைக்கு சபை சுற்றி திரிவதை விட்டு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபையிலும் நம்மை கண்காணிக்கிற ஒரு தேவ ஊழியனுடைய கட்டுப்பாட்டின் கீழும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிலைத்திருக்க வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருவதை விட்டுறக்கூடாது. சிலர் விட்டுறாங்க, அதான போட்டிருக்கு, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல. அப்ப நிறைய பேர் விட்டுறாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலங்களிலே மாதத்தின் முதல் ஞாயிறு மட்டும் ஆராதனைக்கு வருவங்க, அவ்வப்பொழுது வருகிறவர்கள், ஆராதனைக்கு பாதியில வருகிறவர்கள், முடிய தருவாயில் வருகிறவர்கள், இப்படிப்பட்ட நிலை போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபம். சபையிலே நம்மை கர்த்தர் எங்க வச்சிருக்காரோ அந்த சபையிலே அடங்கி ஆராதனை நேரத்தில், அதே போல ஜெப நேரங்களில் சரியாய் நாம் பங்கெடுத்து கர்த்தருடைய காரியங்கள் நாம் தெளிவாய் காணப்பட வேண்டும். அப்படி அங்கம் வகித்து ஒழுங்காய் செயல்படுகிற, ஜாக்கிரதையாய் கர்த்தரை பின்பற்றுகிற, உபதேச காரியங்களில் தெளிவாய் இருக்கிறதான தேவ ஜனங்களை தான் ஆண்டவராகிய இயேசு எடுத்துக்கொள்வார். அதுதான் நம்முடைய மற்றொரு தகுதியாய் இருக்கிறது. 6வது குறிப்பு, பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் தவறாமல் பங்கு பெற வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரைக்கும் உள்ள வசனங்களில் தேவனுடைய மனிதனாகிய பவுல் கர்த்தருடைய பந்தியின் முக்கியத்துவத்தையும், அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும், மிக ஜாக்கிரதையோடு பரிசுத்தத்தோடு பங்கு பெற வேண்டும் என்பதையும், அது கர்த்தருடைய வருகையின் நாளை தெரிவிக்கிறது என்பதையும் பவுல் அங்கே சொல்லியிருக்கிறார். கர்த்தர் வரும் அளவும் என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, ஆணுடைய பாடு மரணத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையையும் இந்த அப்பம் பிட்குதல் என்கிறதான திருவிருந்து ஆராதனை நமக்கு உணர்த்துகிறது. நம்ம ஒவ்வொரு தடவை கம்யூனியன் சர்வீஸ்ல பங்கு பெறும் பொழுதும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து இன்னும் வரல, சீக்கிரமா வரப்போறாரு, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதற்கான ஆதாரம் தான் இந்த கம்யூனியன் சர்வீஸ். இது சபையினுடைய ஒரு சடங்கு கிடையாது. சபையில் உள்ள மக்கள் இதை பின்பற்றி ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் அல்ல. ஆனால் அவனுடைய வருகைக்காய் ஆயத்தப்படுவதற்கு இது ஒரு சரியான படிப்பினையாக, போதனையாக இருக்கிறது. பந்தி ஆராதனையில் தவறாமல் நாம் பங்கு பெற வேண்டும், ஆயத்தத்தோடு பங்கு பெற வேண்டும், அபாத்திரமா பங்கு பெறக்கூடாது. கடைசி 7வது குறிப்பு, இடைவிடாமல் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். அதாவது அப்போஸ்தலர் 2:42, அதே போல 1 பேதுரு 4:7 இந்த வசனங்களிலே ஜெபத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை படிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று தேவனுடைய மனிதனாகிய பேதுரு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அப்ப முடிவு கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னா ஆணுடைய வருகை வரப்போகுது, அதனால தெளிந்த புத்தியா இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ 2:42 எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அந்யோன்ய அப்பம் பிட்குதல் ஜெபம், இதுல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று ஆதி திருச்சபையில் ஞானஸ்நானம் பெறுகிறதான மக்களுக்கு பவுல் பேதுரு சொல்லிக் கொடுக்கிறார். ஜெபம் பண்ணதில்லை, உறுதியாய் என்ன செஞ்சாங்க, தரித்திருந்தார்கள். அன்பானவர்களே, 7 குறிப்புகளை உங்களுக்கு சொன்னேன். இந்த வேத வசனங்களை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகையில் நாம் கடந்து செல்வதற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான அடிப்படை தகுதிகளாக இந்த 7 குறிப்புகள் இருக்கிறது. இன்னும் சில குறிப்புகளை நாம் வருகிற நாட்களிலே படிப்போம். ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வருவார். நம்மை தகுதிப்படுத்த அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.